போட்டி யாருக்கு போட்டி எனக்கும் என் தாத்தன் காமராஜுக்கும் தான் போட்டி. எனக்கும் என் பெருந்தலைவர் காமராஜுக்கும் தான் போட்டி. தாத்தனுக்கும் பேரனுக்கும் தான் போட்டி. என்ன போட்டி? நீ தான் என்னமோ நல்லாட்சி கொடுத்தாங்கிறாங்க. தாத்த நல்லாட்சி கொடுத்தானா, அவன் பேரன் நல்லாட்சி கொடுத்தானா? இதுதான் நடக்க போற வரலாற்று போட்டி. பெருந்தலைவர் காமராஜருக்கும் அவன் பேரங்களுக்கும் தான் போட்டிங்க. பிள்ளை கப்பல் எப்படிப்பட்ட 8 அமைச்சர், ஒரு முதலமைச்சர் ரேஷன் கடையில வாங்கின அரிசியை சாப்பிட்டான்னு ஒருத்தனை சொல்றா இந்த வரலாற்றுல. ஒரு காவல்துறை அமைச்சர் பெருமகன் கக்கன் அரசாங்க பேருந்துல பயணம் போனான்னு ஒருத்தனை சொல்லு பார்ப்போம். இங்க எவனாவது இருக்காரா? எளிய மக்கள், மக்களை கொண்டாடிய மக்கள், தலைவர்கள், மக்களோடு மக்களா நின்ற தலைவர்கள். 24 மணி நேரம் என் இனம், என் நாடு, என் மக்கள், என் இனத்தின், என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்று கனவு கண்டுள்ள தலைவர்கள். அந்த மாண்புமிக்க மக்களாட்சியை தன் மக்களின் ஆட்சியாக, தன் மக்களுக்கான ஆட்சியாக மாற்றிய பெருமக்கள் ஐயா கலைஞரும் அவருக்கு பின்னாடி இருக்கிற அம்மையார் ஜெயலலிதா. அவங்க சொல்லுவாங்க, எனக்கென்று யாரும் இல்லை, எனக்குன்னு ஒரு தேவையும் இல்லை. தேவையில்லாமே ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல கொடநாடு எஸ்டேட், இங்க சிறுதாவூர்ல ஒரு பங்களா, இங்க ஒரு இது, இவ்வளவு இருக்குது. எனக்கென்று யாரும் இல்லை, உங்களுக்கென்று யாரும் இல்லை. உங்க கூட இருக்கிற உங்கள் உயிர் சகோதரி சசிகலாவுக்கு ரொம்ப இருக்கிறாங்களே, அவங்களுக்கும் யாரும் இல்லையா? முடிச்சுட்டாங்க எங்களை. எல்லாத்தையும் முடிச்சு மூட்டை கட்டி அனுப்புறதுக்கு வேலை நடக்கும். அதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சுக்க முடியாதா? உயிர் பிச்சிட முடியாதா? எழுந்துட முடியாதா? தண்ணிக்கு போய் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் கையேந்தோ நினைக்கிறியா நீ? எதுக்கு போய்? இது ஒரு நுட்ப சூழ்ச்சி. கன்னடன் என்ற ஒண்ணு தமிழனுக்கு கோவம் வரணும், தெலுங்கன் என்ற ஒண்ணு தமிழனுக்கு கோவம் வரணும், தமிழன் என்ற ஒண்ணு தெலுங்கர் கோவம் வரணும், தமிழர் என்ற ஒண்ணு கன்னடர் கோவம் வரணும், மலையாளி என்ற ஒண்ணு தமிழர் கோவம் வரணும், தமிழன் என்ற ஒண்ணு மலையாளி கோவம் வரணும். வந்தால் தான் இந்தியா ஒன்னா இருக்கும். ஜல்லிக்கட்டுக்கு தடை, ஆட்டு கிடா சண்டைக்கு தடை, சேவல் சண்டைக்கு தடை. நாங்க வந்தவனே ஒரே போடு, 2ஆ உடைன்னு உடைச்சிருவான். ஆட்டுக்கிடா சண்டை நடக்கும், கோழி சேவை சண்டை நடக்கும். ஜல்லிக்கட்டு காலையே தேசிய விளையாட்டை அறிவிச்சு ஜல்லிக்கட்டை நடத்துவோம். கிடா சண்டை, சேவை சண்டைலாம் விட தமிழன் பைத்தியக்காரனா, லூசா? அரக்கருக்கு நான் மோத விட்டு பார்க்க. ஆட்டுக்கிடாயும் மோத விட்டான். தோத்து போன கிடாயை வெட்டி கறியாக்கி சாப்பிட்டு உப்பு கண்டம் போட்டு போயிட்டான். வென்ற கிடாய இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தினான். என்ன? ஒரு வீர பரம்பரை அடுத்த தலைமுறைக்கு கடத்தினான். அது அவனுடைய பண்பாடு. சேவலையும் சண்டையிட விட்டான். செத்த சேவலை உடனே கறியாக்கி சூப் போட்டு குடிச்சு போயிட்டு இருந்தான். வென்ற சேவலை இனப்பெருக்கத்துக்கு வச்சான். ஒரு வீர பரம்பரையை கடத்தினான். ஆடு கோழியில வீர பரம்பரையை கடத்திய மானம் மறவர்களடா நாங்க. வீர பரம்பரை. நீ என்னமோ எங்களை வந்து ஒரு ஏதோ காமெடி பாய்ஸ் மாதிரி நினைச்சு, காமெடி பாய்ஸ் மாதிரி கோமாளி பயில நினைச்சிட்டு பெரும் வேலை செய்ய வந்த சிறுவர்கள் நாங்கள். சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். உன்னால் சுமக்க முடியாத அளவிற்கு உன் எதிர்காலத்தை பற்றிய பெரிய கனவை சுமந்து நிற்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படிப்பட்ட ஒரு கனவை சுமந்து நிற்கிறான். உள்ளதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்கிறது எமது மறை. வள்ளுவ பெருமகனார் தந்த உலக பொதுமறை. இங்கே அம்மா வந்தாலும் கடிதம், ஐயா வந்தாலும் கடிதம். பார்த்துக்கிட்டே தானே இருக்கோம். நாங்க வந்து உட்கார்ந்தவனே சிங்களம் எங்களுக்கு தான் கடிதம், எங்களுக்கு தான். தயவு செய்து ஒரு மீனவனை தொட்டா இங்க 100 சிங்களம் உள்ள போவான். அங்க 5 மீனவனை தொட்டா 500 மீனவன் உள்ள போவான். 500 சிங்களம் உள்ள போவான். இங்க நான் போராட மாட்டேன், அங்க அவன் போராடுவான். அவன் பொண்டாட்டி புள்ள தாத்தா பாட்டி ஆத்தா அப்ப எல்லாம் கத்துவான். யாழ விடுதலை செய்ய எனக்கு கடிதம் வரும். கிழிச்சு டர்ன்னு தூக்கி போட்டு வேற நெக்ஸ்ட் அப்புறம் வேற என்னவா we will consider it, we will discuss about it. இப்படிதான்டா பேசி எங்களை கொள்ளையா கொண்டு தொப்பாச்சு விட்டீங்க. அயோக்கிய பையனில்ல, ஆண் இல்லை, ஆட்டம் காட்டுறான். எனக்கு அப்பன் இல்லை, என் வீட்டில் அப்பன் இல்லை, எங்கள் ஆத்தாவை கை பிடிச்சிருக்கான், என் தங்கச்சியை கை பிடிச்சிருக்கிறான். என் நாட்டில் தலைவன் இல்லை, யாரை தோண்டி திங்கிறான், மலையை வெட்டி கொண்டு போகிறான், எல்லாத்தையும் பிடிங்கி தின்ட்டு போகிறான். ஏறி உட்கார்ந்துட்டேன்னா என்ன பண்ணுவான் தெரியும் உனக்கு? ஆள் வந்து உட்காந்துட்டான்ட்டு
வாழை சுருட்டி வச்சுட்டு பேசாம இருப்பான். 50 ஆண்டுகள் தமிழகத்தின் தலைநகர், 50 ஆண்டு. ஒரு மழை நீர், ஒரு கழிவு நீர் வடிந்து ஒரு காவா சொல்லு. இந்த நானும் என் தம்பி இருக்கோம், இந்த வேட்பாளர் முருகேசன், தெரு தெருவா போனேன். எத்தனை தாய்மார்கள், எவ்வளவு பெரியவர்கள், எவ்வளவு இளம் பெண்கள், அக்கா தங்கச்சி, ஒரு கழிவறை இல்லை. 2 கழிவறை, 2000 பேருக்கு 2 கழிவறை, 3 கழிவறை, 3 பிரிவு, 3 கழிவறை பூட்டிட்டு சாரி எடுத்துட்டு போயிடறான். சுத்தப்படுத்த முடியல, நாங்க போய் சுத்தப்படுத்தி கொடுத்தோம். என்னடா அப்படின்னு அன்னைக்கு முடிவெடுத்தேன், இந்த மண்ணை இவங்களை ஆள விட்டதாண்டா தப்பு அப்படின்னு அன்னைக்கு முடிவெடுத்தோம். நாங்க ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாம என் மக்களை வாழ வச்சு, ஒரு பொறுப்புள்ள ஒரு அதிகாரம், முதலமைச்சர்னா என்ன பண்ணிருக்கணும்? அம்மையார் ஜெயலலிதா செம்பரம்பாக்க ஏரியில எவ்வளவு டிஎம்சி, எவ்வளவு கண்ணாடி தண்ணி ஏறி இருக்கு, இவ்வளவு, இன்னும் எவ்வளவு கொள்ளளவு இருக்கு, இவ்வளவுதான் அம்மா இருக்குது அப்படின்னா திறந்து விடணும். அப்ப மக்களுக்கு முன்னறிவிப்பு செய்யுங்க, செஞ்சு பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேற்றுங்க. எது தாழ்வு பகுதியோ அங்கெல்லாம் இருக்கிறவங்க வெளியேற்றுங்க. எல்லா முக்கியமான பொருள்களை அவங்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருள் எடுத்துட்டு வெளியேற்றுங்க. பகலில் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடுங்க. ஒரு 1000 கண்ணாடி, ஒரு 2000 கண்ணாடியாக திறந்து விடுங்க. செஞ்சிருக்கணுமா இல்லையா? நள்ளிரவு 12 மணிக்கு தூங்க போகும்போது 80,000 70,000 கண்ணாடி தண்ணீரை மொத்தமாக திறந்து விட்டோம். எத்தனை பேர் செத்து போனா? நீ காட்டின கணக்கு எவ்வளவு? சத்தம் எவ்வளவு? மொத்த பேரும் மரணத்தை கண்ணில் பார்த்து திரும்பிட்டார். அன்னைக்கு முடிவு பண்ணிட்டா என் மக்கள், இந்த அதிகாரம், இந்த ஆட்சி நம்மளுக்கு இல்லை, நம்மளை இது கைவிட்டுச்சு, காப்பாத்தாதுன்னு. இவ்வளவு படிச்சவங்க இருக்கிறீங்க, எத்தனை பேர் இந்த முதலாளிகளை ஒரு வார்த்தை, முதலமைச்சர் ஒரு வார்த்தை, என் மக்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிற, துயரத்தில் இருக்கிற, பசியோடு இருக்கிற மக்களுக்கு மாந்தனை உள்ளத்தோடு உதவுங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த முதலாளி எல்லாம் கொண்டு கொட்டி இருப்பான். பயந்துகிட்டு இந்த அம்மா உதவுனா கோச்சுக்கிறோமோ, ஏதாவது பண்ணிடுமோன்ட்டு வாய் மூடி பேசாம இருந்துட்டான். பல பேர் மறுபடியும் ஏதாவது உதவுங்கன்னா 5 கோடி, 1 கோடி, 2 கோடி, 3 கோடியை தெண்ட கர்மாந்தத்துக்கு ஜெயலலிதா காசு இல்லாமல் இருக்கிற மாதிரி எல்லா முதலாளியும் பண்ணி கொடுத்துட்டான். அது 350 கோடிக்கு மேல சேர்ந்துருச்சு. ₹1 இன்னும் ஒருத்தனுக்கு வந்து சேரல. எவன் கேட்கறது? அந்த அம்மாட்ட போய் யார் கேட்கறது? எங்கம்மா அந்த காசெல்லாம்? ஒரு நாள் கேட்கிற காலம் வரும், எங்கம்மா அந்த காசு, எங்க அந்த காசு? நேர் உள் விளையாட்டு அரங்குல இந்த நிவாரண பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து சேமிங்கன்னா அவன் பாவம் மக்களுக்கு உதவணும்னு அந்த ஈரக்க குணமுள்ள என் இன மக்கள் கொட்டி கொண்டாந்து குவிச்சான். அதுல ஜெயலலிதா படம் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு 10-15 நாள் வேலை நடக்குது. ஸ்டிக்கர் ஒருத்தன் இந்த ஸ்டிக்கர் பெட்டி இருக்கு பாருங்க, ஸ்டிக்கர் பெட்டி, அதை எடுத்துக்கிட்டு போறான். அதுல அம்மா ஸ்டிக்கர் எங்கன்னு கட்டி சண்டை போடுறான். ஆந்திரால இருந்து, கர்நாடகால இருந்து மனிதநேயத்தோட உதவ வந்தவர்களை வழியில மறிச்சு வண்டியில எங்கடா அம்மா ஸ்டிக்கர், இதுல எங்க அம்மா ஸ்டிக்கர்னு கேட்டவன தூக்கி அப்படியே தெருவில் போட்டு திரும்பி போயிட்டான். நடந்துச்சா இல்லையா? மானக்கேடு இல்லையா? 68வது பிறந்த நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க 68 ஜோடிக்கு மாப்பிள பொண்ணு நெத்தியில ஜெயலலிதா படத்தை ஒட்டிட்டான் ஸ்டிக்கர். என்ன சிரிக்கிறீங்க? நடந்துச்சா இல்லையா? நம்ம மூஞ்சியில ஒட்டுறதுக்கு முன்னாடி முடிச்சுக்கிறத தூங்கிட்டு வந்து மூஞ்சி ஒட்டி விட்டுருவான், ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுருவான். என்னடா அப்படின்னு நம்மள ஒரு கேவலப்பட்டவங்கள மதிச்சு ஸ்டிக்கர் ஒட்டி விட்டான். அது ஒரு ஸ்டிக்கர் ஆச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியல. என்ன செய்யல? ஒரு தடவை ஒருத்தர் வீட்டுல இருந்து அந்த அம்மா அப்படி வருது, இங்க விழுந்து கிடக்குறான், சாஸ்டாங்கமா அப்படி விழுந்து கிடக்கு. அந்த அம்மா திரும்பி கூட பார்க்கணும், போயிருச்சா போகலையா, ஏப்பா எந்திரிப்பா, என்னப்பா அப்படி விழுகிற, ஒரு வார்த்தை சொல்றது, ஒன்றும் சொல்றது. ஒருத்தர்ல ஒரு கஜாவா என்னமா ஒரு பேர், அவர் ஒட்டிட்டாரு, அதை பகுதி செயலா வட்ட செயலர்மா, அம்மா நான் சாகிறதுக்குள்ள ஒரு நாள் உங்க கால் கட்ட வரல பார்த்து சாகணும். நான் சொன்னேன், நீ பாரு தானா செத்துருவாங்க. இப்படி எப்படிப்பட்ட ஒரு மானமிக்க இனத்துல பிறந்துட்டு மானம் கட்டு காலில் விழுகிறத பெருமையா நினைச்சிருக்காங்க. அதிகார பசி, பதவி பசி, மதுவை கொடுத்து மயக்கத்திலே வச்சிருக்கிறது, பதவியை கொடுத்து இந்த பதவி போதையிலே இந்த மக்களை வச்சிருக்கிறது. அடிச்சுக்கிறான் கட்சிக்குள்ள, அடிச்சுக்கிறான். எனக்கு சீட்டு, உனக்கு சீட்டு, எனக்கு பதவி, என்ன அப்படி பதவியை வாங்கி என் மக்களுக்கு உதவி செய்ய அவ்வளவு துடிக்கிறாங்க. 5 கோடி 6 கோடி 10 கோடி 20 கோடியை கொடுத்து சீட்டை வாங்கி 50 கோடி 100 கோடியை செலவழிச்சு பதவிக்கு வந்து மக்களுக்கு உதவிடுறது.
ஏண்டா டே, அவ்வளவு நல்லவங்களாடா நீங்க, அவ்வளவு நல்லவங்களா? இதை என் மக்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அவன் 5 ரூபா கொடுக்குறான்னா 50 ரூபா திருடுவான்னு நினைக்கிறவனாமா? ஒரு நாய் ஒருத்தன் செவரேறி குதிக்கிறான், அந்த நாய் பார்த்துருது, பார்த்தே இருக்குது. அவனும் இதை பார்த்தே இருக்கான், அப்படியே பார்த்தே இருக்குது. அவனும் பார்த்தே இருக்கான், 2 பேரும் பார்த்துருக்கான். மெதுவாக பையிலேருந்து ஒரு ரொட்டி துண்டை போட்டான். டக்குன்னு ரொட்டியை பிடிக்கல, எவ்வி டாக்குன்னு அவன் காயை பிடிச்சி கடிச்சிருச்சு. கதறான், ஏ நாயை, இவ்வளோ நேரம் நல்லா தானே பார்த்துருந்தா, நான் உனக்கு ரொட்டியை போட்டவனை கடிச்சுட்டியே ஏன்னு? நீ என்னையே பார்த்துருந்தா நானும் உன்னையே பார்த்துருந்தேன். நீ எங்கள் வீட்டுக்காரனுக்கு உறவா இல்லை நண்பனா யாருன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னைக்கு நீ ரொட்டியை தூக்கி போட்டியே திருட்டு பயல, அன்னைக்கு நீ திருடத்தான் வந்தாயின்னு நான் நினச்சி கடிச்சிட்டேன்டாங்க. என்னைக்கு இவன் ஓட்டுக்கு 1000 500 கொடுக்குறானா அந்த அயோக்கிய பைய திருடத்தான் வராங்கிற அறிவு நமக்கு வேணாமா? இந்த நாய்க்கு இருக்கிற அறிவு மான தமிழ் மக்கள் நமக்கு இருக்க வேணாமா? இருக்க வேணாமா? தமிழனுக்கு மொழி பற்று இனப்பற்று கிடையாது, சாதி பற்று மதப்பற்று தான். இந்த பிள்ளைய வந்த பிறகுதான் சாதி பற்று மொழி பற்று இந்த இன சாதி பற்று மதப்பற்று வீழ்ந்து மொழி பற்று இனப்பற்று மேலே எழுது. 85 வயது பெரியவர், உங்களால நம்ப முடியுதான்னு பாருங்க. 85 வயசு பெரியவர் என் கையை பிடிச்சிட்டு கண் கலங்கி சொல்றாரு, இப்ப தாண்டா நான் யாருன்னு எனக்கே தெரியுதுன்றார். எப்படி இருக்கு சமூகம்? நான் என் நாட்டை ஆளணும்னு கேட்கறது என் உரிமை. விஜயகாந்த் என் நாட்டை ஆளணும்னு நினைக்கிறது கொடுமை. அவர் ஆண்டா என் இன மக்கள் அடிமை. அதனாலதான் நாங்க எங்க உரிமையை விட்டு கொடுக்க முடியாதுங்கிறோம். ஏன் ஏன் 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் போதிக்கிறார். 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது என்று என் உயிர் தலைவன் என் அண்ணன் மேதகவே பிரபாகரன் போதிக்கிறார். உங்க பிள்ளைகள் எங்கிருந்து வந்தவங்க? அங்கிருந்து இங்க வந்திருக்கோம். ரொம்ப நாளா அங்க இருந்தோம், சரியா வரல, வந்துட்டோம் இங்க. இந்த மூஞ்சியை பாருங்க, உங்க மூஞ்சி கண்ணாடியில் பாருங்க, ஒரே மாதிரி இருக்கும். அதே நிறம், அதே இது, ஒன்றும் இல்லை. அதே ரத்தம், அதே காரம், அதே பசி, அதே உறக்கம், அதே உறவு, ஒன்றும் இல்லை. இந்த ஐயா கலைஞர் சொல்வார் அடிக்கடி, உடன்பிறப்பே உடன்பிறப்பேன்னு. நீ வார்த்தையில தான் அவருக்கு உடன்பிறப்பு, நான் தான் உண்மையிலேயே உனக்கு உடன்பிறப்பு. காசை வாங்கிட்டு ஓட்டு போடுங்கிற வறுமை நிலையில இல்லாத ஒரு கூட்டம் இருக்கு, பெரிய கூட்டம். இன்னைக்கு தன்மானம் கொண்டு வருகிற இளைய தலைமுறை பிள்ளைகள் இருக்கான். காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறது அவமானம் நினைக்கிற புதிதாக வருகிற இளம் வாக்காளர்கள், இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், இந்த மண்ணை மக்களை உயிருக்கு மேலாக நேசிக்கிற இளைஞர்கள் இருக்கான். அவன் வரணும், வந்து வாக்கு செலுத்து. இது உன்னுடைய நாடு, இது உனக்கான அரசு அதிகாரம், இதை நீ நிறுவனம். அவருடைய மொழியிலேயே சொல்ல வேண்டும் என்றால் கேரளா கூட நம்முடைய முப்பாட்டன் நிலம்தான். முப்பாட்டன் என்றாலே அவருக்கு பிடித்தமான சொல் அது. அங்கேயே 140 வேட்பாளர்களை நிறுத்தலாம், நமக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை.